வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, என் கண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, கண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடதே, கிருபை என்னை நடத்தினதே, கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினி சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருவாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினி சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருவாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை. உன் கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தினதே. Yes. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா. பலவித சோதனை நிறுத்திய நேரத்தில் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் தோசினால் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே, நான் நெருக்கத்தின் நேரத்தில் கலங்கினால் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, yes. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில்
நீங்காமல் காத்த கிருபை கண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை கண்ணீரில் நீங்காமல் மூழ்காமல் காக்கும் கிருபை என்னை தாங்கினதே என்னை நடத்தினதே கிருபை என்னை வருடம் முழுவதும் என்னை நடத்தினதே உம் கிருபை என்னை தாங்கினதே என்னை நடத்தினதே உம் கிருபை என்னை தாங்கினதே அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா அல்லே லுயா அல்லே லுயா பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நாம் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கின நேரத்தில் கிருபை தாங்கினதே நேரத்தில் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே இந்த வருடத்தில் எத்தனையோ சோதனைகள் ஓ ஜீசஸ் அல்லே அல்லே லுயா அல்லே பிரைஸ் பிரைஸ் கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அங்கினியில் வீழாமல் காத்த கிருபை என்னை கண்ணீரிலே மூழ்காமல் கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை இனியில் மூழ்காமல் காத்த கிருபை கண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை என்னை தாங்கினதே என்னை நடத்தினதே ஆமென் வருடம் முழுவதும் நம்மை தாங்கினதே அல்லே அல்லே லுயா அல்லே லுயா அல்லே அல்லே லுயா அல்லே லுயா யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 43 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் உருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம், நான் உன் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கூடவே இருந்தார். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ வியாகுலங்களுக்கு மத்தியிலே இந்த பொல்லாத நாட்கள், இந்த 2020 ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இந்த காலண்டரிலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் காலங்களை தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற தேவன் இந்த பொல்லாத காலத்திலும் நமக்கு நல்லவராகவே இருந்தார், நன்மை செய்கிறவராகவே இருந்தார். நம் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மரித்தார்கள், நம் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் துன்பத்தை சகித்தார்கள். ஆனால் தேவன் நம்மையோ ஜீவனுள்ள தேசத்தில் நடமாட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை கூட பார்க்கணுமா? வல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, வேகாமல் காத்த கிருபை. உற்சாகமாய் பாடுவோம். வல்ல கிருபை கிருபை நீரிலே மூழ்காமல் காத்த கிருபை, வல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை,
ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக சொல்றோம். இந்த வருடத்தின் கடைசி உயிர்த்தெழுந்த மன மகிழ்ச்சி கால வேளையிலே நீங்களை கூட்டி சேர்த்த உடைய கிருபைக்காக சோதரம் ஐயா. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நீ எவ்வளவு நல்லவராக இருந்தீரோ அதே போல இப்பொழுதும் நீ நல்லவராகவே இருக்கிறீரப்பா. நல்லவராக மாத்திரமல்ல, நீ நன்மை செய்கிறவராகவே எங்களுக்காகவே நீர் ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்து மனிதனாய் பிறந்தி வார்த்தை மாம்சமானது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறதப்பா. எங்களுக்காக இந்த ரத்தத்தை மாம்சத்தை உடையவராக வந்தீர். எல்லா மனிதர்களையும் போல சோதனையை சகித்தீர். எல்லா மனிதர்களுக்கு உண்டான எல்லா பாடுகளையும் அனுபவித்தீர். ஆனாலும் கூட ஒரு நாள் கூட நீர் அதை குறித்து முறுமுறுக்கவில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தீர் ஆண்டவரே. மெய்யாகவே ஸ்தோத்திரம். உம்முடைய காயங்களால் நாங்கள் குணமானோம் ஆண்டவரே. நீ துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை அளிக்கிற தேவன் ஆண்டவரே. சஞ்சலத்தையும் தவிப்பை மாற்றி போட்டு நித்திய மகிழ்ச்சியினாலே எங்கள் தலையிலே ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. இந்த வருடத்தின் கடைசியிலே உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லைவ் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். வர வேண்டிய பிள்ளைகளை தடையில தாமணி கொண்டு வருகிறாங்க. அந்த ஒவ்வொருவர் மேலும் கிருபையின் கரம் இருக்கட்டும். உலகமெங்கில் நடக்கிற எல்லா நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்ம இருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். சில பாடல்களை பாடி நாம் தேவனை உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலா. Yeah.
அவருடைய செட்டைகள் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறது. ஓ, கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே சுமப்பது போல கர்த்தர் நம்மை இந்த வருடம் முழுவதும் சுமந்து வந்திருக்கிறார். எத்தனையோ துயரங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகளுக்கு மத்தியிலே அவர் நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் நமக்காக சுமந்தார். எல்லா துக்கங்களையும் அவர் சுமந்து, எல்லா வியாகுலங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். எல்லா கசப்புகளையும் அவர் எடுத்துக்கொண்டார். உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படி அவர் ஆக்கினை அடைந்தார் என்று வேதம் சொல்லும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆடிய அனுக்கிரகத்தை பண்ணும்படியாக அவர் ஆக்கினை அடைந்தார். ஒரு பாவம் அறியாதவரை தேவன் பாவமாக்கினார். ஒரு சாபமும் இல்லாதவரை நமக்காக சாபமாக்கினார். ஐஸ்வர்ய சம்பளராயிருந்த அவரை நமக்காக தரித்திரராக மாற்றினார். அவருடைய சரீரத்திலே காயங்கள் ஏற்படுத்தப்பட்டன. தழும்புகள் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த தழும்புகளை நோக்கி பார்க்கும் பொழுது அதனாலே நாம் குணமாகவும் அல்ல குணமானோம். இந்த விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவரும் அவர் ஒருவரே. அவர்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசி நாட்கள் எவ்வளவு நல்ல தேவன் அவர், இவ்வளவு இரக்கமுள்ள தேவன் அவர். அவர் மன்னிக்கிறதிலே தயவுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஓ, உமக்கு நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. சொல்லுமா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். Yes, my Lord, thank you, Jesus. நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம். நாதா, நன்றி. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம். ராஜா, அமே அமே நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம். நன்றி இயேசு ராஜா. செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. என்றென்றும் நல்லவராகவே இருக்கிறீர். தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அவர்களுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்மை கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே எத்தனையோ பேர் உயிரோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் நம்மை தேவன் ஜீவனோடு கூட காத்திருக்கிறார். அல்லேலூயா. பிறந்த நாள் அறிவிப்புகள். 26ஆம் தேதி எலியேசர் சோபா திருமண நாள். 29ஆம் தேதி டிம்மி சாலமோன் பிறந்த நாள். 1ஆம் தேதி நீதி சீபா பிறந்த நாள். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படி சோதனை பண்ணுவோமா?
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, பெரிய சஸ்வபாவுக்காக, இம்மிக்காக, ஷீபாவுக்காக, நீதிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வரக்கூடிய வாரங்களில் வாழ்க்கையிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண செய்கிற பெருமைக்காக நன்றி அப்பா. தேவன் தாமே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய வாழ்க்கையிலே இன்னும் நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நல்லவைகளை காண, நன்மைகளை காண நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படி சொல்கிறோம். ஆசீர்வதி காத்து இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு வருகிற 31ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு நமக்கு பழைய வருட மற்றும் புது வருட ஆராதனை நடைபெறும். அரசாங்க உத்தரவுப்படி நள்ளிரவுக்கு மேலே கூட்டம் நடத்தக்கூடாது என்பதனாலே 10 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணிக்கு அது முடிக்கப்படும். ஒரே சர்வீஸ் தான், ஒரே செய்தி தான் கொடுப்போம். அதனாலே 10 மணிக்கு சரியாகி வந்து விடுங்கள். 12:30க்கெல்லாம் நம்ம அதை முடித்து புதிய வருடத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பெற்று நாம் கடந்து செல்வோம். ஆக அதற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 நாட்கள் நம்ம எப்போவும் பிரேயர் வைப்போம். ஆனால் சூழ்நிலை நிமித்தம் வைக்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் வீடுகளிலே, உங்களுடைய இடங்களிலே ஒவ்வொரு நாளும் சாயந்தர வேளைகளிலே ஒரு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் தனி ஜெபமாக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தை வாசித்து ஒரு பாடலை பாடி ஆவியில் நிரம்பி நீங்கள் இந்த 3 நாட்களும் முடிந்தவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வல்லமை இன்னும் பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு சில பேருக்கு நாம் சில ட்ரெஸ் மெட்டீரியல் எப்பொழுதும் போல கொடுக்க இருக்கிறோம். அதில் புடவைகளை ஒரு குடும்பத்தார் வாங்கி கொடுத்தார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். கூட்டம் முடிந்த பிறகு அது கொடுக்கப்படும். நீங்கள் அதை வாங்கி கொள்ளுங்கள். அதற்கு சோதனம் உண்டாவதாக. அல்லேலூயா. இது வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனாலே பழைய வருட செய்தி இப்பொழுதே நான் கொடுத்து இந்த வருடத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவரிடத்திலே நான் கேட்ட பொழுது, ஆண்டவரே எதை குறித்து நான் பேசுவது என்று சொல்லும் பொழுது தாவீதை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அவனை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தை எனக்கு ஆச்சரியமாய்ப்பட்டது. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தாவீது சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தேவனே, இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் உம்முடைய அடியானாகிய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காரியங்களையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக காட்டு. தாவீது சொல்றான், உடைய கடைசி நாட்களிலே இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய திறமைகளோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய பணமோ, பதவியோ, இவை எதுவும் இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தி வரவில்லை. கர்த்தரே நம்ம இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. அவன் கட்டளை போட்டா எல்லாம் செய்வதற்கு ஆயத்தமாய் இருந்த நாட்களிலே அவன் சொல்றான் பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு நான் மாத்திரம். எவ்வளவு தூரத்துக்கு அவன் தன்னை தாழ்த்துகிறான் பாருங்க. எப்ப தாழ்த்துறான்? அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற பொழுது மாத்திரம் தாழ்த்தவில்லை, பொழுது அரசனாக இருக்கிறான். சமஸ்த இஸ்ரவேல் சுற்றி உள்ள எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து விட்டான். தேசத்துல நீ ஜெயிப்பதற்கு ஒரு நாடு கூட இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பெலிஸ்தியர், அமலேக்கியர், எல்லாரும், மோவாபியர், அம்மோனியர் எல்லாரையும் அவன் ஜெயித்து ஒரு முழுமையான ஆட்சிக்குள்ள வந்து உச்சாணி கொம்புல இருக்கும் பொழுது சொல்றான், இதெல்லாம் ஆண்டவரே செய்ததற்கு நான் எம்மாத்திரம், எல்லாம் உம்முடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்.
தாயும் தகப்பனும் அவனுடைய பிறப்பை விரும்பவில்லை. அவன் பிறந்ததிலிருந்து தகப்பன் அவனை தள்ளியே வைத்து விட்டார். வீட்டில் ஒரு அடிமையை போல வளர்த்தார். தாயும் அந்த பிள்ளையை என சமுதாயம் அங்கீகரிக்காது என்பதனாலே அவரும் தள்ளி வைத்தார். அதனாலதான் தாவீது சொல்றார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தார். சகோதரர்கள் எல்லாம் என்னை ஏளனம் பண்ணினார்கள். ஆடு மேய்க்கிறதுக்கு எங்கே அனுப்புவார்? அவங்க அப்ப சிங்கம் கரடி இருக்கிற இடத்துக்கு அனுப்புவார். அதனாலதான் சொன்ன, ஒரு விசை ஒரு கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது. எப்படியா அந்த பையன் செத்து போகணும்னு நினைச்சு அவங்க அப்பா அனுப்புவாராம். ஆனா கர்த்தர் பாருங்க, அவன் மேல கிருபையா இருந்ததுனால எல்லாவற்றுக்கும் தப்புவித்தார். கடைசியில் அவன் சொல்றான், இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் சொல்றான். அது மாத்திரம் இல்ல பாருங்க, அவருடைய வாழ்க்கையை நீங்க அந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல என்ன தெளிவா சொல்றாரு பாருங்க. 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஜெபத்தை எடுக்கிறார். ஜெபத்தை எடுத்துட்டு வரும்போது அவர் சொல்றாரு பாருங்க. 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமா. அப்பொழுது தாவீது ராஜா உபதேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஆமா பாருங்க, அவன் ஜெபம் அந்த 7ஆம் அதிகாரம் முழுவதும் கர்த்தர் ஜெபத்தை அவன் பெரிய ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். கர்த்தர் இங்க பேசுறார், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லிக்கிட்டே வர்றார். அப்பதான் அவன் சொல்றான், கர்த்தருக்கு தாவீது பதில் சொல்றான். உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 8ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சங்கீதத்தை எழுதும் போது அவர் சொன்னார், மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். நம்மளை நினைக்கிறன்னு அவருக்கு தலையெழுத்து கிடையாது. சில நேரத்துல சொல்லுவோம் பாருங்க, பெத்து தொலைஞ்சு விட்ட வேற வழி இல்ல, தலையெழுத்து உனக்கு நான் என்ன பண்ணி ஆகணும், செஞ்சாகணும், அதை பண்ணி ஆகணும். தேவன் நம்மை நினைக்க வேண்டும் என்ற தலையெழுத்து இல்ல. ஆனா அவரு நம்ம மேல எப்படி இருக்கிறாரா, நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும். அப்படித்தானே போட்டிருக்கு பாருங்க. 8ஆம் சங்கீதம் 4வது வசனம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் எம்மாத்திரம். அவருடைய பார்வையில நம்ம ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா என்ன தெரியுமா, இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்களை அவர் சிருஷ்டித்திருந்தாலும் தன்னுடைய சாயில உண்டாக்குன மனுஷனை நினைக்கிறது விசாரிக்கிறது அவருடைய பெரிய வேலையா இருக்கு. அவன் எவ்வளவு தூரம் கடவுளை விட்டு வெளியே போனாலும், பிரிந்து போனாலும், தன்னை விட்டு அவன் தொலைதூரமா போனா கூட அவர் காத்து கொண்டு இருக்கிறான். அந்த இளைய குமாரனுக்காக காத்திருந்த தகப்பனை போல வருஷ கடைசியிலையும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்க தேவனை விட்டு சில காரியங்கள் நல்ல பிரிந்து போயிருக்கலாம், தூரமா போயிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்களை நினைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சங்கீதத்திலே சொல்லுது, மனுஷனை கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் என்ன பண்றாராம், முடிசூட்டுகிற கர்த்தர். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தினார். அவருடைய ரத்தத்தினாலே இலவசமாய் நீதிமான்களாக்கப்பட்டோம். நீதிமான்களானது மாத்திரமல்ல, அவருடைய கணத்தையும் அவருடைய மகிமையும் நமக்கு என்ன பண்ணிட்டாராம், முடிசூட்டி இருக்கிறார். ராமேட் சொல்ல மாட்டீர்கள். அவருடைய கணம், அவரு அந்த தேவன் சொல்றார், என்னுடைய மகிமை நான் வேறொருக்கும் கொடேன். அவருடைய மகிமை வேறொருக்கும் கொடுக்காத தேவன் உங்களுக்கு எனக்கு அவருடைய எல்லா மகிமையும் கொடுக்கிறார், எல்லா மகிமையும் கொடுக்கிறார். நான் சொல்ற கணத்தினாலும் மகிமையினாலும். ஏன் இதை சொல்றேன்னா, இதே தேவன் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பண்ணாராம், மனஸ்தாபப்பட்டாருங்க, வசனப்பட்டாரு. ஏன்டா அவனை உண்டாக்கணும், எப்படி பார்த்து பார்த்து செஞ்சோம், மூக்கு எங்க இருக்கணும், கண்ணு எங்க இருக்கணும், யோசித்து பார்த்தீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் யோசித்து பார்த்தீங்களா? இங்க இருக்கிற மூக்கு பின்னாடி வச்சிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? நம்ம பாத்திரம் கர்த்தர் நினைச்சதா பின்னாடி மண்டைக்கு பின்னாடி வச்சிருக்கலாம், வைக்க முடியாதா? கொண்டை போடுறது மாதிரி
கடை போடுறது மாதிரி நான் யோசித்து இப்படிலாம் யோசிப்பேன். ஆனால் எவ்வளோ அழகா இந்த மாதிரி டிசைன் பாருங்க. கிட்டத்தட்ட 700 கோடி பேர் இருக்கிறாங்க. 700 கோடி பேர் மூஞ்சி ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? ஒன்று மாதிரியா இருக்குது. இன்னும் சொல்ல போனா 700 கோடி பேருடைய அந்த கட்டவர்கள் ரேகை எப்படி இருக்காதா? ஒற்றுமையா இருக்காது. அப்ப எந்த அளவுக்கு அவர் டிசைன் பண்ணி இருக்கிறார் ஒரு ஆதாமுக்குள்ள. எவ்வளவு நல்ல தேவன். அப்படி உண்டாக்கின மனுஷனை நினைத்து அவர் என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்பட்டார். ஏன்? அக்கிரமம் பெருகி போச்சு. தேவ சாயல உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவ மகிமை இழந்து போனது மாத்திரமில்லை. எத்தனாவது தலைமுறை நினைச்சிங்க? நோவா காலம் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறை. 10 தலைமுறைக்குள்ளரையே ஆதாம் அப்ப உயிரோட இருக்கிறார். 900 வருஷம். அப்ப கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 1000 வருடத்துக்குள்ளாகவே மனிதனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்பட்டார். அதே கர்த்தர் ஒரு மனுஷன் கர்த்தருக்கா இருக்கும்போது 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிறவராக இருக்கிறார். பாத்தீங்களா? அந்த மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். அவனை நிக்கிரகம் பண்றதுக்காக முடிவு பண்ணினார். ஆனா அப்படி பண்ணும் பொழுது ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. நோவான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் நம்மை தேற்றுவான். ஏன்? கர்த்தருக்கே தெரிஞ்சிச்சு ஒரு மனுஷன் நம்மளை தேற்றபடி ஒரு மனுஷன் நமக்கு பிரியமா நடக்கல. நோவாவாது இருதயத்துக்கு ஏற்றபடி நடந்து என்ன பண்ணுவான்? தேற்றுவான் என்று சொல்லி நோவா என்று அவனுக்கு பேரிட்டார்கள். அந்த நோவாவுக்கு தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய ஆதி தகப்பன் யார் தான் சொல்றாங்க? நோவா தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். ஆனா அந்த நோவாவின் நிமித்தம் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இனி மனுஷ நிமித்தம் நான் பூமியை என்ன பண்ண மாட்டேன்? சபிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அதான் சொல்றான் சங்கீதக்காரன், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிற. ஒருவேளை இந்த வருஷத்துல நீங்க பட்ட கஷ்டம், மார்ச் மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் பல காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். உங்க சொந்தக்காரங்க விசாரிக்காம இருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க விசாரிக்காம இருந்திருக்கலாம். ஐயோ உங்க கூட ஒரு வார்த்தை கேட்கலையே, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, வேலை இல்லாம இருந்தீங்களே, கஷ்டப்பட்டீங்களே, எப்படி சமாளிச்சீங்க, ஏதாவது ஒருத்தர் கூட விசாரிக்காம இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களை பிறப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிற விசாரிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. கவலையப்படாதீங்க. மனுஷன் இன்னைக்கு விசாரிப்பா, நாளைக்கு விசாரிக்க மாட்டான். ஆனா உங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேசியா தீர்க்கதரிசி தாயின் கருவிலே தோன்றிய நாள் முதற்கொண்டு உங்களை என்ன பண்ணினேன்? தாங்கினேன், ஏந்தினேன், தப்புவித்தேன், சுமப்பேன், இனிமேலும் அப்படி செய்வேன். உங்கள் நரை வயது மட்டும், முதிர் வயது மட்டும் உங்களை தாங்குவேன் சொல்றார். உங்களுக்கு என்ன வயசு வந்தாலும் சரி, அவர் உங்களை தாங்கி நினைத்து உங்களை விசாரித்து அவர் நடத்துகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்றான் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகினதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம். ராஜாவிற்கு மருமகனாவது. நல்லா கவனிங்க. யாரு? சொந்த தாய் தகப்பனால புறக்கணிக்கப்பட்டவன், சொந்த சகோதரனால புறக்கணிக்கப்பட்டவன். யுத்த காலத்துல இருக்கும்போது சாப்பாடு எடுத்துட்டு போறான். சகோதரர்லாம் என்ன நினைச்சா, என்ன சொன்னாங்க? ஏண்டா கொஞ்சம் ஆடு, அதையும் எங்கடா விட்டு இப்படி வந்த அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா அங்க தாவீது சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? பாருங்க. அப்ப எல்லாம் கோலியாத்து வந்து கத்துறாரு, எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவன் கேட்கறான், என்ன நடக்குது இங்க? இந்த மாதிரி ஒருத்தன் வந்து கத்துறான், பெலிஸ்தியன். அவனை கொல்றவனுக்கு ராஜா என்ன பண்ணுவாரு? தன்னுடைய மகளை கட்டி கொடுப்பாரு, அவனை ராஜாவா ஏத்துக்கொள்ளுவாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நடந்த காரியம்லாம் நமக்கு தெரியும். கோலியாத்தை கொல்றான். கோலியாத்தை கொன்னது மாத்திரம் இல்ல, சவுல் இன்னொரு கண்டிஷனை போடுறாரு. 30 பெலிஸ்தருடைய சால்வைகளை நுனித்தோலை எடுத்துக்கொண்டு வா. அதையும் செய்யறான். செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வசனம் பாரு, ராஜாவுக்கு மருமகனாக இருக்கு. நான் சொல்றேன், ஒருவேளை இந்த உலகத்துல உங்களை அற்பமா எண்ணிக்கிட்டு இருக்கலாம். உங்க உலகத்துல நீங்க சிறுமைப்பட்டவர்கள், ஐயோ இவனெல்லாம் என்னத்த வாழ்க்கையில முன்னேறணும். ஆனா கர்த்தர் இந்த வருஷத்துக்கு கடைசியில சொல்றாரு,
உங்களை ராஜாவின் மருமகனாக உயர்த்துகிற அளவுக்கு வேதம் அப்படி சொல்லுது பாருங்க. நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 29ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 22, 29 சொல்லுகிறது, யாருக்கு முன்னாடி நிப்பானா? யாருங்க? தன் வேலையில் பாத்தீங்களா, வேலையில் ஜாக்கிரதையா இருக்க. இப்ப இவ என்ன வேலை? கோலியாத்த கொண்ட வேலையில சரியா இருந்தான், பெலிஸ்தர்களை கொண்டு 30. அப்ப தன் வேலையில ஜாக்கிரதையா இருந்தான். கர்த்தர் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்திட்டாரு? ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்திட்டாரு. வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, அவன் ராஜாவுக்கு முன்னாடி போக்கும் வரத்துமாய் இருந்தான் வசனம் சொல்லுது. அப்ப ராஜாவுக்கு முன்னாடி நம்ம போக முடியுமா? ஒரு முதலமைச்சரை போய் சீக்கிரம் போய் பாத்திர முடியுமா? ஒரு பிரைம் மினிஸ்டரை போய் பாத்திர முடியுமா? ஒருத்தன் என்ன பண்ணானா, பஸ்ஸுக்கு நின்றுகிட்டு இருந்தானா. நம்ம ஒரு பிடி பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங்ல நிக்காது. கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டாப்பிங்ல நிக்காம போனவன்னு கத்துறானா. பஸ் நிக்காம போனதுக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் என்ன ஆட்சி பண்றாரு? அம்பத்தூர்ல பஸ் நிக்காததுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ண முடியும்? கத்துறானா. அடுத்த ஒரு பஸ் வருது, இந்த முதலமைச்சர் என்ன பண்றாரு? அடுத்த ஒரு பஸ் வருது, நிக்காம போகுது. இந்த கலெக்டர் என்ன பண்றாரு? அப்படி திட்டிக்கிட்டே இருந்தானா. கடைசியா 4வது ஒரு பஸ் வந்து நின்றுச்சு, இவனை ஏத்திக்கிட்டான். ஏத்திட்டு உள்ள போயிடுச்சு. உள்ள போனோன்னா அந்த பஸ் அடுத்த ஸ்டாப்பிங் நின்றுச்சான். உடனே சொன்னா, ஓ ஏயா கண்ட ஸ்டாப்பிங்லாம் நிறுத்திட்டு போறேன். நம்முடைய விருப்பம்ல நம்ம ஏறிக்கணும், ஆனா அடுத்தவன் என்ன பண்ணக்கூடாது. இப்ப இந்த மாதிரி தான் பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறான் பாருங்க. அம்பத்தூர்ல இருந்துகிட்டு மோடியில இருக்கிற, டெல்லியில இருக்கிற மோடி ஐயாவை திட்டான். ஒரு சாதாரண ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போக முடியாதுங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் முன்னாடி அப்பாயின்மெண்ட் பாருங்க. 32 நாளா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டெல்லியில தான் ஐயா இருக்கிறாரு. ஒரு இறங்கி வந்து பார்க்க மாட்டேங்கிறார். டீ கடைக்காரர், ஏழையின் தாயின் மகன், சோத்திரம். அவ்வளவு பிரைம் மினிஸ்டர் அவ்வளவு சீக்கிரமா பார்க்க முடியாது. ஆனா இங்க பாருங்க, வசனம் சொல்லுது வேலையில் ஜாக்கிரதையா. அப்ப நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா அதே பிரைம் மினிஸ்டர் உங்களை தேடி வருவார். இந்த குரங்கு பார்த்தா என்னமோ ஒரு பேசுறாரு, மங்கி பார்த்தா மங்கி பார்த்துன்னு மாசம் மாசம் பேசுறாரு. அதுல பாருங்க, தமிழ்நாட்டுல உள்ள ஏதோ ஒரு சின்ன பிள்ளையோட பேரை சொல்லி அப்படிலாம் பேசுறாரு. அப்ப அவருக்கு அந்த தகவல் என்ன பண்ணுது? போகுது. அப்ப பாருங்க, அவங்க ஏதோ ஒரு காரியத்துல பிரபல்யம் ஆகுறாங்க, ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை ராஜாக்களும் பார்க்கும்படி அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்றான், ராஜாவுக்கு மருமகனாக மாத்திரம் இல்ல. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு, பிராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம்? பார்த்தீங்களா, என் ஜனங்கள் எம்மாத்திரம்? எல்லாம் உம்மால் உண்டானது. எல்லாம் கவனிங்க. இவன் தான் போய் சண்டை போட்டான், இவன் தான் போய் கொள்ளையடிச்சான், இவன் தான் எல்லாத்தையும் செவதரிச்சான். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்தெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சரக்கு சொல்றான். என்ன சொல்றா? பொன்னையும் வெள்ளியையும், வெண்கலத்தையும், இரும்பையும், மரத்தையும், கற்களை, பலவர்ணம் மதிக்கப்படுறது, அதாவது டைமண்ட்ஸ், பலவர்ண கற்கள், விலையேறப்பட்ட கற்கள், ரத்தினங்கள், இப்படி பல லிஸ்ட். இதெல்லாம் வேணா சம்பாதிச்சான். ஆனா அவன் என்ன சொல்றான்? இவையெல்லாம் உம்மாலே உண்டானது. அதாங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படிதான் சொல்லணும். எல்லாம் நமக்கு வந்தாலும் இதெல்லாம் உங்களுடைய கிருபை ஆண்டவரே, இது எல்லாம் உம்மாலே உண்டானது. இது எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்? நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேன். என்னை இவ்வளவு தூரம் எதுக்கு இதை சொல்றான்? தன்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ ஆலயம்லாம் கட்ட வேண்டாம்ப்பா, நான் மனுஷர் கையால கட்டப்பட்ட ஆலயத்துல வாசம் பண்றது இல்லப்பா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு, நீ எனக்கு எப்படி, மனுஷன் எனக்கு எப்படி கட்ட முடியும்? ஆனாலும் அட்டம் பிடிக்கிறான். இல்ல ஆண்டவரே, உமக்கு நான் கேதுரு மர வீட்டுல, நான் பயங்கரமான அரண்மனையில வாழ்றேன், நீ கூடாரத்துல இருக்கிறீரே. கர்த்தர் எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்கல. சரி போய் தொலைடா அப்படின்னு கட்ட விட்டார். ஆனா அந்த ஆலயமும் இப்ப என்ன பண்ணப்பட்டுருச்சு? இடிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? ஒரு ஆலயங்களில் வாசம் பண்ண விரும்பவில்லை, மனிதனுக்குள் வாசம் பண்ணுவதையே அவர் விரும்புகிறார். உள்ளத்துக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள. ஆரம்பத்துல நீங்க படிச்சு பாருங்க, தேவனுடைய விருப்பம் எல்லாம் மனிதனுக்குள்ளே வாசம் பண்ண.
இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணு. யாத்திராகமம் 25:8 என்ன சொல்லுது? அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக. நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். மத்தேயு 18:20 சொல்றாரு என்ன? எங்கே 2 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கு அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அப்ப தேவனுடைய விருப்பம் ஆலயம் கட்டுவதல்ல. ஆனாலும் இவன் என்ன பண்றான்? இல்ல ஆண்டவரே, நான் உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டித்தான் ஆகணும் ஆண்டவரே. அப்ப கர்த்தர் சொல்றாரு, சரிப்பா அப்படின்னு அவன் லிஸ்ட் போட்டுட்டு சொல்றான். இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நானும் எம்மாத்திரம், என் மக்களும் என்ன மாத்திரம், இவையெல்லாம் உம்மாலே அப்படிதானே போட்டிருக்கு பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை இந்த வருஷ கடைசி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஆண்டவரே? இந்த வருஷம் முழுவதும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக நாங்க ஒன்னதாப்பா செய்ய முடியும். ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களுடைய நாமத்தை நாங்க என்ன பண்றோம்? மகிமை செலுத்துகிறோம். காரணம், எங்களை விசாரிக்கிறதுக்கோ நினைக்கிறதுக்கோ நாங்க தகுதி இல்லாதவங்க. உம்முடைய நிலைமையில இருந்து பாருங்க, வசனம் சொல்லுது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையில யாரை நோக்கி பார்க்கிறாரா? அடிமைகளை நோக்கி பார்க்கிறார். ஒரு எஜமா அடிமையை பார்க்கவே மாட்டான். அடிமை எப்பவும் குடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். முகத்தை பார்க்க கூடாது. எஜமானுடைய முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூடாது. அடிமையினுடைய கண்ட்ரோல், அந்த கண்டிஷன். ஆனா கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம் நம்மள தாழ்மையில உள்ளவங்க, அடிமைகளா இருந்த நம்ம, காணியாட்சிக்கு புறம்பாய்த்திருந்த நம்மை, சத்துருக்களாய் இருந்த நம்மை, துராகிருதம் பண்ணுகிறவர்களா இருந்த நம்மை, அவதூறு பண்ணுகிறவர்களா இருந்த நம்மை, தேவனற்றவர்களா இருந்த நம்மை, விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருந்த நம்மை, தூரமாயிருந்த நம்மை சமமாக்கினார். அல்லேலூயா. இதாங்க தேவன் நமக்கு இதுவரைக்கும் செய்த உதவி. கரங்களை சொல்லுவோம். தேவனுடைய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒன்றை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திராண்டவன். ஒரு நாள் கூட நமக்கு பெருமை வரக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாராம்? பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெறும். அப்ப வெறும் ஸ்தோத்திரம் பண்ணா கிருபை வந்துருமா? மூல பாஷையில் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் பண்றது இதனுடைய அர்த்தம் என்னன்னா தாழ்மை வந்துருமா சொல்லுகிறார்கள். கர்த்தர் இதுவரைக்கும் மதித்து வந்ததினால் பெருகிட்டாங்க. யோசேப்பு புத்திரத்தை கர்த்தர் ரெண்டா ஏற்கனவே என்ன பண்ற, எப்ராஹிம்னு ரெண்டா பிரிச்சுட்டாரு. ஸ்தோத்திரமானதுனால அந்த பங்கு அவங்களுக்கு இடம் பத்தல. ஏப்பா இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு வந்தாரு? ஆசீர்வாதம். நம்புறீங்களா? நம்புறவர்களே சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்மள ஆசீர்வாதத்தாங்க வந்திருக்கிறாரு. கொரோனா காலத்திலையும் கூட, கஷ்டமான நான் நம்புறேன் நம்ம விசுவாசிகளை கர்த்தர் நான் நிச்சயமா சொல்ல முடியுங்க. இந்த வருஷம் ஆச்சரியமா நடத்துறாரு கர்த்தர். ஏன்னா நம்ம குறைச்சல் பட்ட காலத்துல பாருங்க, ஆசீர்வாதமா சந்திச்சாங்க. எங்க அண்ணன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சு வச்சாரு. எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஏஞ்சல் எவ்வளவு நாளா போன பிஜே ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கர்த்தாவே வைக்கணுமே தோத்திரம். கேமரா கேட்டப்ப சொன்ன லேப்டாப் வேணுமா? கேமரா வேணும். இல்லப்பா கேமரா ஜான் பேர் தவணை முறையில கொடுத்தார். கர்த்தர் நடத்திப்பு இல்ல பாருங்க. எச்சிக்கையில கூட காக்கா விரட்டாத ஒருத்தர் என்ன கம்பெனி? HP கம்பெனியில
ஆச்சரியப்படுற இந்த 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 மார்ச்ல இருந்து இதுவரைக்கும் எங்களுக்கு நம்ப முடியல. ஆக்சுவலி ஒரு டெபாசிட் பண்ணியிருந்தேன் 2009 அப்ப கம்பெனி வச்சிருந்தப்போ, அது எப்படி எப்படியோ பண்ணி கடைசியில பார்த்தா அதுல இருந்து ஒரு 14,000 வந்தது. பாருங்களேன், இதுவரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து வந்ததுனாலே நான் அவரை சரியா சாட்சி சொல்லலாம். உங்களை சொல்ல விட்டோம்னா நீங்களும் சொல்லுவீங்க, ஐயா எங்களுக்கு இப்படி பண்ணாரு இப்படி பண்ண. கஷ்டகாலம் வந்தாலும் பஞ்சகாலம் வந்தாலும் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். இந்த உலகமே பஞ்சத்துல இருக்கலாம், இந்த பிள்ளைகள் உங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வருகிற ஒரு ஆண்டவருடைய பிரின்சிபல் என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கிறது தான். அது 1:28 என்ன சொல்றாரு? அவர்களை பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணினார்? ஆசீர்வதிச்சார். மனுஷனை முத சிருஷ்டித்த உடனே சபிக்கல, நீ இப்படி எல்லாம் தப்பு பண்ணுவேன்னு சொல்லி திட்டல, ஆசீர்வதிச்சார். மனிதனாய் இயேசு வந்தார், பிறந்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், 40 நாள் கிறிஸ்தாந்த போகும் பொழுது கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 24 எடுத்துக்கொள்ளப்படுகையிலே தம்முடைய இரு கரங்களையும் உயர்த்தி என்ன சொன்னாராம்? வாசிங்க, லூக்கா 24 50 படிங்க, டக்குன்னு படிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் பாருங்க. என்ன பண்ணாரா? தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு, அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கும் போதும் ஆசீர்வாதம், அவர் மேல செல்லும் போதும் ஆசீர்வாதம். ஏன் இத அதிகமா சொல்றேன்னு சொன்னா கெடுக்கிறது தான். ஏசா பாருங்க, சேஷ்ட புத்திர பாருங்க, அழுகிறான், கெஞ்சுறான், அப்பா எனக்கு வேற ஆசீர்வாதமே கிடையாதான். the blessing பாருங்க. அதனாலதான் பாருங்க, இந்த நம்முடைய தமிழ்நாட்டில எல்லாம் கல்யாணம் தாலி கட்டுற நேரத்துல உடனே என்ன சொல்லுவாங்க? கெட்டிமேளம் பாங்க. பாத்திருக்கீங்களா? நீங்க போயிருக்கீங்களா கல்யாணத்துக்கு? ஏன் கெட்டிமேளம் அந்த நேரத்துல கடை ஊதுவாங்க? ஏன் அந்த நேரத்துல எவனாவது திட்டுறது கூட யாருக்கு அதுல கேட்க கூடாது, பொண்ணு மாப்பிள்ள காதுல. ஆமா, அதுக்குதான் கெட்டிமேளம் பாங்க. உடனே அவங்க கிட்ட அடிப்பான், உற்சாகப்படுத்த ஆசீர்வாதம். எல்லாரும் என்ன பண்றாங்க? தலையில போடுறாங்க, அரிசி அச்சதை போடுறாங்க. ஏன்? ஆசீர்வாதம் அவ்வளவு முக்கியம். அதனாலதான் நீதிமொழிகள் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் என்ன பண்ண மாட்டார்? வேதனையை. ஆமாங்க, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமா எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அதைத்தான் யோசேப்பின் புத்திரன் சொன்னார், இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டாராம்? ஆசீர்வதித்து வந்ததினாலே. நீங்க சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்ல முடியும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீதிமொழி 3ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல 2 மனுஷனுடைய வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கருடைய சாபம் உண்டு, ஆனா நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். வாசஸ்தலத்தை அப்படின்னா உங்க வீட்டுல என்னென்னலாம் இருக்குதோ, ஒரு கருவேப்பிலை செடி வச்சா கூட, ஒரு முருங்கை மரம் வச்சா கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஜெயசிராஜ் பிரதர் பாருங்க,
நாங்கள் வாழணும், மீதம் எடுக்கணும். அதுல உமக்கு செலவு பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயம் சொல்றேன், குறையவில்லை, மாவும் தீர்க்கதரிசியும் போஷிக்கப்பட்டார், ஊழியக்காரன் அவ்வளவு பெரிதாக இருக்கிறார். கொடுக்கிறார். என்ன கொடுத்தாரு? நான் உன்னை என்ன பண்ணுவேன்? 2வது 3வது வசனம் படிங்க. நான் இங்கிலீஷ்ல கிரேட் நேஷன் போடுறது. உன்னை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன்றாரா? அவனுக்கு வித்தியாசம் உண்டு. கிரேட் நேஷன், ஒரு பிள்ளை கூட இல்ல அவனுக்கு, ஒரு பிள்ளை கூட இல்லங்க, பிள்ளையே பிறக்கல. அவனை பார்த்து சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதித்து பேர் என்ன பண்ணுவேன்? இதுவரைக்கும் உங்க பேரு யாருக்குமே தெரியாம இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். அப்புறம் நீ அநேகருக்கு என்னவா எப்படி இருப்பாய்? பாருங்க, நம்ம ஆசீர்வதிக்கும் போது நம்ம அநேகருக்கு எப்படி இருப்போமா? ஆமாங்க, அதுதான் கர்த்தருடைய பெரிய திட்டமே. அதுதான் நம்ம ஆசீர்வாதம் என்ன பண்ணணுமா? என் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது நம்ம யாராவது தடுப்போமா? சொல்லுங்க. நாங்கெல்லாம் கிராமத்தில் இருக்கும்போது அந்த தேன் அடையை போய் எடுக்க போவோம். அந்த தேன் அடையை எடுத்து அதை புளிவோம். புளிஞ்சா கையெல்லாம் அந்த தேன் என்ன பண்ணுவாங்க, வரைக்கும் வடியும், அப்படியே நக்குவோம். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒருவேளை நம்ம உடம்போட அழுக்கும் சேர்ந்து வரனாலே நமக்கு தெரியாது, ஆனா அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ பாருங்க, வழியிறத யாரும் வேஸ்டா போக விட மாட்டாங்க. இப்ப தேவன் என்ன சொல்றாரு? நம்முடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்ன பண்ணுமா? வழிந்து ஓடும் பொழுது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நல்லா இருந்தோம்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? இப்ப எங்க அண்ணன் எனக்கு பணம் கொடுத்தாருன்னா அவருக்கு ஆசீர்வாதம் வந்ததுனால யாருக்கு முதல்ல கொடுக்குறாரு? கூட பிறந்த சகோதரர்களுக்கு கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஆசீர்வதிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம இன சந்துகள். அதுக்கப்புறம் இன்னும் வழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு. அப்ப பாருங்க, தேவனுடைய பிரின்சிபிள், ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டா இந்த சமுதாயம் நீ எப்படி இருப்பாய்? பக்கத்துல இருக்காரங்களை இதுவரைக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய். தேவனுடைய பிரின்சிபல் இதுதான். அதனால யாரையும் பாருங்க, பேதுரு சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்ட யாரையும் என்ன பண்ணக்கூடாதான். இந்த கடைசி நாட்கள் நான் சொல்றேன், கசப்பு இருந்துச்சுன்னா இன்னையோட முடிச்சிருங்க. காரணம், நீங்க ஆசீர்வாதத்தின் பாத்திரம். உங்ககிட்ட இருந்து என்ன ஊற்று பெரிய ஓட போகுது. ஒரு வருத்தம், யாரு மேலேயாவது ஒரு மன கஷ்டம், ஐயோ இதை பார்த்தாலே பிடிக்கல, ஐயோ இப்படி, இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு வெட்டுங்க. நான் ஆசீர்வாதமா இருப்பேன். எந்த கசப்பும் என் ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. ஏன்னா ஏசாவை குறித்து வாசிக்கிறோம், அவனுக்குள்ள கசப்பான வேர் முளைத்தெழும்பினதுனாலே அவனுக்கு என்ன கிடைக்க முடியல? கிருபை கிடைக்க முடியல, ஆசீர்வாதம் கிடைக்க முடியல. சீர்கட்ட பேசிக்கலன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரர்கள் என்று அறிந்து ஒரு வார்த்தை கூட யாரும் என்ன பண்ணக்கூடாதுங்க, என்ன பண்ணக்கூடாது, சவிக்கவே கூடாது. அப்ப என்னையா அவங்க தப்பு பண்றாங்களே, தப்பு பண்றாங்கன்னா வேதமே சொல்லுது, அவங்கள நேர்ல கூப்பிட்டு 2 அல்லது 3 முறை என்ன பண்ணணும், எச்சரிக்கணும். இப்ப பிரதர் வின்சென்ட் ஒரு ப்ராப்ளம் பண்றாரு அப்படின்னா நான் போயிட்டு ஸ்ரீதர் பிரதர்கிட்ட அவரை பத்தி பேசக்கூடாது. யாரை கூப்பிட்டு பேசணும்? பிரதர் வின்சென்ட் நீங்க இப்படி பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், வேதத்துக்கு விரோதமா இருக்கு, 2 தடவை சொல்லணும், 3 தடவை சொல்லணும். சொல்லிட்டு என்ன பண்ண, அப்பவும் அவரு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம அதுக்கு மாரடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஊரெல்லாம் போய் இப்படி இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, உன் ஜனத்துக்குள்ளாக என்ன சொல்லக்கூடாது, போல் சொல்லக்கூடாது.
குற்றம் சொல்லக்கூடாது. அது கர்த்தருடைய வேலை. ஏன்னா கர்த்தர் அவருக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார். நிச்சயம் கர்த்தருடைய வித்து அவரை மாற்றி கொண்டு வரும். நம்முடைய வேலை என்ன? ஆண்டவரே, இந்த பிரதர் நல்ல பிரதர் ஆண்டவரே, ஏதோ ஒரு சில பிசாசு ஏதோ ஒரு காரியத்தில் இப்படி தள்ளிட்டு போறான், நாங்க அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிச்சு பாருங்க, அந்த ஆசீர்வாதம் நிச்சயம் ஒரு குடும்பத்துக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். ராமன் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, தடை செய்ய மாட்டேன். அநேகர் அதை என்ன பண்ணணும்? அள்ளி பருகணும், அள்ளி பருகணும். வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிறோம் பாருங்க, அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம். உங்க ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எங்கெல்லாம் போகுதோ அங்க உள்ள எல்லா ஆரோக்கியம் இருக்கும். அது செல்லுகிற இடமெல்லாம் செழிப்பு. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ தரித்திரமா இருக்கிற இடமெல்லாம், தரிசி நிலமெல்லாம் என்னவாய் மாற்றப்படும்? விளை நிலங்களாய் மாற்றப்படும். அவாந்திர வெளி எப்படி மாற்றப்படும்? ஆறுகளை போல மாற்றப்படும். சாரோனின் ரோஜா பூக்கிற புஷ்பத்தை போல கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கும். பாலான மண்மேடுகள் எல்லாம் அரண்களாக கட்டப்படும். இது ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். நாம சொல்லுவோம், நேரமில்லை, நான் அடுத்த குறிப்புக்கு செல்லுகிறேன். அப்ப பாருங்க, இதுவரைக்கும் நம்மை நினைப்பதற்கும் விசாரிக்கிறதுக்கும் அவர் எம்மாத்திரம், ராஜா அளவுக்கு முன்னாடி போய் நிறுத்துவதற்கு எம்மாத்திரம், நம்ம சம்பாதித்த கர்த்தருக்கு கொடுப்பதற்கு எம்மாத்திரம். அது மாத்திரமல்ல, இது 24வது வசனம் பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு பெரிய விருந்து பண்ணி வச்சிருக்கிறார். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையையும், அதுக்கு மேல உள்ள நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து, பெரிய விருந்துல முன்னந்தொடைங்கிறது வந்து அது விசேஷமான கறி, ஆட்டுக்கறி. தொடையை பிடிக்கும் போது இது நல்லா புஷ்டியா இருக்குதான், தொடைக்கறி நல்லதும்பாங்க, நெஞ்சுக்கறி நல்லதும்பாங்க. அப்ப தொடைக்கறி யாருக்கு வைப்பாங்கன்னா பெரிய பெரிய முக்கியமானவங்களுக்கு வைப்பாங்க. இன்னும் சவுல் யாருன்னு சாம்பலுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் பாருங்க, முன்னாடியே சொல்லி ஒரு தொடக்கறி என்ன பண்ணிட்டாராம், எடுத்து வச்சுட்டார். சமயக்காரன் சொல்லி அது தொடாதரா, அது வச்சிருந்தார். இப்ப சவுல் உள்ள வர்றான். வந்த உடனே சாமுவேல் அந்த சமயக்காரனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை சொல்லி ஒரு முன்னந்தோடைய எடுத்து வைக்க சொன்னே, அதை இப்ப என்ன பண்ணிட்டு வா. அது படிங்களா, அந்த வசனத்தை படிங்களா. அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதுவரைக்கும். பாத்தீங்களா, கொடுக்கல. நான் சொல்றேன், உலகத்துல எத்தனையோ பேருக்கு என்னென்ன கிடைச்சாலும் சரி, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு முன்னந்தோட ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல், ஸ்பெக்குலியர். சவுலுக்கு முன்னந்தோட உங்களுக்கு என்னன்னு தெரியாது, கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் உங்களுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. உங்க கண்ணுக்கு என்ன வரைக்கும் தெரியாம இருக்கலாம். சவுலுக்கு தெரியாதுங்க. அவன் எதை தேடி வந்தான்? எதை தேடி வந்தான்? கழுதையை தேடி வந்தான். நல்லா கவனிங்க, கழுதையை தேடி வந்தான். இருக்குது சிறந்த விருந்து. அந்த சங்கீதக்காரர் சொல்றார், சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை, விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீங்க. ஒரு நாள் 2 நாள்ல எத்தனை வருஷம் நடக்க போதான்? 7 வருஷம் நடக்க போகுது. 7 வருஷம் சிறந்த விருந்து. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்குமா? யூதருடைய முறைமையின்படி 7 நாள் விருந்து, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். 7 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் 1000 வருஷம், பிரதர் சொன்ன மாதிரி 1000 வருஷம் ஜாலியா இருக்க போறோம். அப்ப அதுக்கு அடையாளமாய் நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒன்றை தேவன் உங்களுக்காக வைத்து வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பான பரிசு உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியா ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
பண்ணுவேன். ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் தேனுக்கும் வசிங்க நடுவாக நிறுத்தி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். ஒரு இடத்துல கல்ல வச்சான். நிச்சயமா நான் சொல்ல முடியும், கர்த்தர் இம்மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். அங்க ஒரு பெரிய யுத்தம். நீங்க அந்த அதிகாரத்தை முதல்ல படிச்சீங்கன்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, சாமுவேல் என்ன பண்றாரு, நடுவாக ஒரு கல்லை எடுத்து வைத்து, நான் சொல்றேன் உங்களுக்கும் உங்க பிரச்சனைக்கு நடுவாக ஆமா உதவி செய்கிறார். இம்மட்டும் நடத்தி பூமியில கிடையவே கிடையாது. பலனற்றவர்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறார், பலன் கொடுக்கிறார். உதவி பேதுரு நடந்து வர்றாரு, தண்ணியில கடல்ல போயிடுறாரு. கர்த்தர் பாருங்க, உடனே அவனை கையை தூக்கி ஸ்தோத்திரம் மேல கொண்டு வர்றார். நான் சொல்றேன், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிற தேவன், உதவி செய்கிற தேவன். நினைக்காதீங்க, உங்களுக்கு உதவி செய்து உங்களை தூக்கி விடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆக நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் சோதரிக்க போறோம். கடைசி ஆராதனை நேரத்துல இதுவரைக்கும் வந்தவரை என்னை நடத்தி கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் ஐயா, என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரை முன்னாடி நிறுத்தினீரே ஆண்டவரை, ஸ்தோத்திரம். எம்மாத்திரம் ஆண்டவரை சொல்ல முடியுமா, ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எபினேசரே இனியும் இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் தேவன் பெரியவர். குன்றுகள் நிலையினாலோ மாறாதவன் நிலையினாலோ மாறாதவன் Take the lead.
இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்கு மாத்திரம் மட்டும் என்னை ஆதரித்து வந்த முற்பிதாக்களின் தேவன் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி மீட்டாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று மனாசே எப்ராயிமுடைய தலைகள் மேலே கைகளை வைத்தவன் சொல்லுவான். இம்மட்டும் என்னை ஆதரித்து வந்தது மாத்திரமல்ல, விசாரிக்கிறது மாத்திரமல்ல, ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்துவது ஆதரித்து வந்த தேவன் அவர். அதில் மற்றவர்களை போல நம்ம பல திகைத்துக் கொண்டிருந்த வேளையில் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி மீட்ட தேவன் அவர். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் எங்களை கொண்டு வந்ததுக்கான ஸ்தோத்திரம். வருஷம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விலக்கி மீட்டு காத்து பராமரித்து போஷித்து பாதுகாத்து ஜீவனையும் கொடுத்து நாளில் உங்களை துதிக்க முடியாத வசனங்களை கேட்க முடியாது செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமத்தில் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சமாதானம் பாதுகாவலும் நம்முடைய இவரோடும் கர்த்தருடைய வரையில் மட்டும் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை